Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி, கேரளா ஸ்பெஷல் உன்னியப்பம். இதை நெய்யப்பம்னு கூட சொல்லுவாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பக்காவான ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். முக்கியமாக இதை நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியும். கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குல்ல. நல்ல நெய் மணக்க சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு அரிசி சேர்த்துக்கோங்க. இது வந்து பச்சரிசி. இது வந்து 200 கிராம் அளவு பச்சரிசி இருக்கும். இதை வந்து 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை முழுமையாக வடிச்சிட்டு இந்த அரிசி முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இது எந்த அளவுக்கு ஊறுதோ அவ்வளோத்துக்கு நம்மளுடைய அப்பம் நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறி இருக்கும். பாருங்கள் சூப்பராக ஊறியிருக்கு. இதை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த அரிசியை மட்டும் நல்லா அரைச்சிக்கிறலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேணாம். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து தான் அரைக்கணும். அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய மாவு ஒழுங்காக வந்து நம்மளுக்கு அப்பம் கிடைக்காது. இப்போது ஊற வச்சுருந்த தண்ணி இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணி மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேணாம். அதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவு அரிசி எடுத்தோம்ல, அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு வெல்லம் இருக்கும். இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லத்தை அளக்கும்போது நல்லா துருவிட்டு இல்லைன்னா மையை நசுக்கிட்டு அளக்கணும். அப்போ தான் கரெக்டான ரேஷியோ கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து கலக்கிடுங்க. கலக்குனதுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி 2 மணி நேரம் அப்படியே ஊற விடணும். அப்போ தான் இது நல்லா புளிச்சு வரும். இப்போ பாருங்கள் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாவு இப்போது நல்லா புளிச்சிருக்கு. இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து அதை நல்லா உருக வச்சுருங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் சில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் துருவி கூட சேர்க்கலாம். இதை இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறணும். நம்ம வந்து ஒரு வாரம் இதை ஸ்டோர் பண்ண போகிறோம்ல, அதனால் தேங்காயை வறுத்துட்டு தான் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய அப்பம் சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ பாருங்கள் தேங்காய் ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டுருச்சு. அதோட கலர் முழுமையாக மாறிடுச்சு. இப்போ இதில் எள்ளு சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. தேங்காய் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அதனால் அதை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அது வதங்கி முடிகிற ஸ்டேஜில் எள்ளை சேர்த்து இது போல் வறுத்துக்கோங்க. ஏன்னா எள்ளு ரொம்ப சீக்கிரமாக வறுந்துடும். இதை வந்து 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே புளிக்க வச்சுருக்கோம்ல மாவு, அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது எல்லா தேங்காயும் எல்லையும் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இப்போது பணியார குழியில் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பணியார குழியை சூடுபடுத்திக்கோங்க. அதில் ஒவ்வொரு குழியிலையும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யோட அளவு நம்ம விருப்பத்திற்கேற்ப அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கிறலாம். ஆனால் நெய் ரொம்ப அதிகமாக சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நெய்யப்பம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அதோட பேர்லேயே நெய் அப்படின்ற வார்த்தை வருது. ஏன்னா வந்து அது நெய்லேயே பொரிச்செடுப்பாங்க. நெய்யில் பொரிச்செடுத்தால் தான் அதனுடைய ட்ரெடிஷ்னல் சுவை நம்ம பெற முடியும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு குழியிலையும் மாவு சேர்த்துருங்க. இந்த கல் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது இந்த மாவு சேர்க்கணும். அப்போ தான் அது கீழெல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா மொறுமொறுப்பாகவும் அந்த மேல் பாகம் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ பாருங்கள் எல்லா குழியிலையும் நெய் சேர்த்தாச்சு. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு இதை வேக வைக்கணும். ஒரு பக்கம் வேகிறதுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஆகும்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். எல்லா பணியாரங்களையும் இதே போல் திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த பணியாரத்தை வீட்டில் ட்ரை பண்ணும்போது உங்கள் வீடே இந்த பணியாரத்தோட வாசனையினால் நிரம்பி இருக்கும். டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். எல்லா பணியாரங்களையும் திருப்பினதுக்கு அப்புறமா மேலாப்பில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. எல்லா பணியாரத்துலையும் தடவி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 2வது பாகமும் ரொம்ப அருமையாக வெந்துருச்சு. இப்போ இந்த பணியாரங்களை நம்ம வெளியில் எடுத்துடலாம். வாவ், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான கேரளா ஸ்டைல் உன்னியப்பம் தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக, மேல் பாகம்லாம் நல்லா முறுமுறுப்பாக, நடுவில் ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் செய்த ரெசிப்பியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.